அத்தனை பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். 2M சினிமாஸ் டி பிக்சர்ஸ் தயாரிப்பில் தயால் பத்மநாபன் இயக்கத்தில் வெற்றி நடிக்கும் லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு ஜூலை 10 முதல் திரையரங்குகளில். ட்ரம்ப் மெர்க்கூரியல் வெப்பமா இருக்குன்னா மேல போகும், வெப்பம் குறைஞ்சா கீழே போகும். நிதானம் இழந்து ஒரு கொதி நிலையிலேயே எல்லா நேரமும் இருக்கிற ஆட்களை நம்ம மெர்க்கூரியல்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. பழிக்கு பழி, ரத்தத்திற்கு ரத்தம், ஒரு கண்ணுக்கு மாறுகண் மாறுகை, இதெல்லாம் ஷியா இஸ்லாமினுடைய கலாச்சாரத்தில் ஒரு அங்கம். இந்த தாக்குதல்கள் முன்னாடி நடந்த தாக்குதல்களை காட்டிலும் 4-5 மடங்கு தீவிரமான தாக்குதல்கள் அப்படின்னு தகவல்கள் நமக்கு வருது. அமெரிக்க அதிபர் மீது தாக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனடியாக பதில் தாக்குதல் ரொம்ப கொடூரமா இருக்கும். இஸ்ரேலியர்களுக்கு ஈரான் மீது இதற்கு மேல என்ன பெரிய வன்மம் வந்துடும், அவரை கொண்டுட்டா. அதிகபட்சம் உச்சபட்ச வன்மம் இருக்கு ஏற்கனவே. முஜ்தபா கமேனி அந்த நிகழ்வுல கலந்துக்கல, ஒரு படுத்த படுக்கையா இருக்காரு. அவருக்கு ஒரு கால் போயிடுச்சுன்னு சொல்றாங்க, ஒரு கண்ணு நிறைய பழுதாயிருக்குன்னு சொல்றாங்க, முகம் விகாரம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. இவர்கள் மகா அயோக்கியர்கள், ஸ்கம் அப்படின்லாம் இவர்களை பத்தி ஒரு பெரிய சான்றிதழ் கொடுத்துட்டு உக்கிரமா அவர் தாக்க ஆரம்பிச்சிட்டார். நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஓய்வு பெற்ற ஐநா அதிகாரி திரு கண்ணன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். மீண்டும் அமெரிக்கா ஈரான் இடையே அந்த மோதல் என்பது வலுப்பெற தொடங்கியிருக்கு. கொஞ்சம் ஒரு மாத காலம் இல்லை, ஒரு மாதம் கூட இல்லை, ஒரு 3 வாரங்கள் அந்த அக்ரிமெண்ட்லாம் போட்டாங்க. அமைதி நிலவன மாதிரி ஒரு நம்பிக்கை என்பது இருந்தது. சடனாக ட்ரம்ப் அந்த தீர்மானத்தை ரத்து பண்ணிட்டாரு, செல்லாதுன்னு சொல்லிட்டு மீண்டும் ஈரான் அமெரிக்கா இடையே அந்த மோதல் போக்கு என்பது தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது. இந்த முறை இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் அதில் குறி வச்சு 2 நாடுகளும் பரஸ்பரமாக தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. இந்த ரெனியூட் ஃபைட் இது எங்கே கொண்டு போய் நம்மளை நிறுத்தும் பெரிய சந்தேகம் தான். மீண்டும் பேச்சுவார்த்தை என்பது ஏற்படுமா, மீண்டும் நாடுகள்லாம் பேசுறதுக்கு உட்காருவாங்களா அப்படின்ற பல சந்தேகங்கள், கேள்விகள் இருக்குது. ஸோ இந்த 2ஆம் கட்ட தாக்குதல் குறித்து உங்களுடைய முதற்கட்ட பார்வை எப்படி சார் இருக்குது? இல்லை, இது என்னென்னா ஜூன் 17 ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு, 14 அம்ச ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தினுடைய முக்கியமான நோக்கமே ஹோர்முஸ் நீரிணை போருக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அந்த இடத்துக்கு அதை கொண்டு போகிறது. உலக வர்த்தக போக்குவரத்திற்கு, கப்பல் போக்குவரத்துக்கு, ஏன்னா உரம் வர்றது, எரிவாயு வர்றது, எண்ணெய் வர்றது, இது எல்லாமே 5ல் 1 பங்கு இது வழியாக போயிட்டு இருந்துச்சு. நமக்கெல்லாம் பெரிய கஷ்டத்தை கொடுத்துச்சு. அதை ஈரானியர்கள் அதை மூடின உடனே அதுக்கப்புறம் அமெரிக்கர்கள் ஒரு முற்றுகையை நடத்தி ஈரானிய கப்பல்கள் கூட அதிலிருந்து வெளியே போகிறதுக்கோ வருவதற்கோ தடை பண்ணிட்டாங்க. இது 2 பேருக்குமே ஒரு சிக்கலை ஏற்படுத்துச்சு. உலக வர்த்தகத்திற்கு, உலக விலைவாசி, எரிபொருள், உரம், இயற்கை சமையல் வாயு, இயற்கை வாயு, இதுக்கெல்லாமே ஒரு பெரிய தட்டுப்பாடை ஆசிய பகுதிகளில் அது ஏற்படுத்துச்சு. நம்ம அதை பார்த்தோம். 6-7 முறை மத்திய அரசு விலையேற்றத்தை எண்ணெய்க்கு செஞ்சதையும் பார்த்தோம். அதனால் ஜூன் 17 ஏற்பட்ட ஒப்பந்தம் 14 அம்சம் இருந்தாலும் கூட முக்கியமாக அதனுடைய கருத்து, அதனுடைய நோக்கம் இதை திருப்பி பழையபடி சுதந்திரமாக கப்பல்கள் போக வர அது திறக்கணுன்றது தான். அந்த ஒப்பந்தம் வந்துச்சு. அந்த ஒப்பந்தத்தில் இன்னொரு ஷரத்து என்னென்னா 60 நாளைக்கு ஈரானியர்கள் முன்ன மாதிரியே அங்கே எந்த விதமான இடைஞ்சலும் இல்லாமல், தடையும் இல்லாமல் போக்குவரத்தை அனுமதிப்பாங்க அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. 60 நாளைக்கு மேலே, இந்த ஒப்பந்தமே 60 நாளைக்கு தான், 60 நாளைக்கு மேலே அவங்க இந்த ஹோர்முஸ் நீரிணையினுடைய மேலாண்மை, மேனேஜ்மெண்ட், அதை மற்ற நாடுகளோட பேசி ஒரு முடிவுக்கு வரக்கூடிய உரிமையை அந்த ஒப்பந்தம் தந்திருந்துச்சு அவங்களுக்கு. இந்த ஒப்பந்தம் ஒரு 3 வாரமாக நடந்துட்டு இருந்துச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாம் நல்லபடியாக போயிட்டு இருந்துச்சு. ஒப்பந்தத்துக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு 138 கப்பல் ஹோர்முஸ் நீரிணையை பயன்படுத்துச்சு. இந்த ஒப்பந்தம் இந்த போருக்கு பிறகு, திருப்பி இந்த ஒப்பந்தம் வந்த பிறகு ஒரு நாள் அதிகபட்சம் 72 கப்பல்கள் மீண்டும் நீரிணையை பயன்படுத்தியதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதனால் இயல்பு நிலைக்கு திரும்பிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் நமக்கு இவ்வளவு நாள் தெரியாதது என்னென்னா, ஹோர்முஸ் நீரிணையில் 2 வழி இருக்குது. ஒன்று ஒமானை ஒட்டிய தெற்கு வழி, இன்னொன்று ஈரானை ஒட்டிய வடக்கு வழி. இந்த ஈரானை ஒட்டிய வடக்கு வழியை தான் எல்லா கப்பல்களும் பயன்படுத்தணும் அப்படின்ட்டு ஈரான் நிர்பந்தப்படுத்துது. ஓகே, நாங்கள் சொல்கிற வழியாக தான் நீங்கள் உங்கள் கப்பல்கள் பயணிக்கணும் அப்படின்றது அதனுடைய கருத்து. ஏன் அப்படி சொல்லுது? நாங்கள் வச்சது தான் சட்டம் ஹோர்முஸ் நீரிணையை பொறுத்த வரைக்கும். ஓகே, நாங்கள் இந்த பாதையில் நீங்கள் போகலைன்னா எங்களுக்கு அது
பிடிக்காது. இப்போ இந்த ஒப்பந்தம் வருவதற்கு முன்பாகவே ஒமானிகள் அமெரிக்காவோடு வேறொரு பேச்சுவார்த்தைகள் மூலமாக எழுதப்படாத ஒப்பந்தம் அவர்கள் பக்கம் தெற்கு பகுதியில், அங்கே கடற்கண்ணி வெடிகள்லாம் இல்லை, அது வழியாக கப்பல்கள் போகலான்ட்டு ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி கொண்டார்கள். அந்த வழியை தான் லண்டனில் இருக்கக்கூடிய சர்வதேச கடல்சார் தகவல் மையம், பல நாடுகள் சேர்ந்த ஒரு அமைப்பு, அதுவும் பரிந்துரைக்குது. ரெண்டுமே பாதுகாப்பானது. ஆனால் அதை அவர்கள் கண்டிப்பாக ஈரானுடைய உதவியோ ஈரானுடைய தயவுலையோ பயணம் பண்ண வேண்டான்ற ஒரு நிலை இந்த பக்கம் இருக்குது இல்லையா? அதனால் இது பாதி கப்பல்கள் இப்படியும் பாதி கப்பல்கள் அப்படியும் பயணமாயிட்டு இருந்துச்சு. ஈரான் எவ்வளவு சொல்லியும் அந்த பாதையை பயன்படுத்துகிறவர்கள் நிறுத்தலை. அதைத்தான் மேற்குலகம் பெருசாக பரிந்துரை பண்ணிச்சு. அதாவது ஓமான் பாதையில் போகிறது. ஓகே. அதனால் இவர்கள் பொறுத்து பார்த்தார்கள். உடனே 3 சரக்கு கப்பல்கள் மீது முதன்முறையாக தாக்குதல் நடத்தினார்கள். ஒன்று கத்தார் கப்பல், இயற்கை எரிவாயு எடுத்துகிட்டு வந்த ஒரு கப்பல். இன்னொன்று சவுதி கப்பல், அந்த கப்பல் எண்ணெய் எடுத்துகிட்டு வந்துச்சு. இன்னொரு கப்பல் லைபீரிய கொடி தாங்கிய கப்பல், எண்ணெய் எடுத்துகிட்டு வந்த கப்பல். அதுக்கப்புறம் சைப்ரஸ் கப்பல் ஒன்று தாக்குனாங்க. சமீபத்தில் 2 நாள் முன்னாடி ஐக்கிய அரபு அமீரகங்கள் கப்பலை 2 தாக்கியிருக்காங்க. உடனே அமெரிக்கா இந்த முட்டாள்தனமாக இந்த ஒப்பந்தத்தை மீறிட்டாங்க ஈரானியர்கள். இந்த ஒப்பந்தம் முடிஞ்சு போச்சு, இவர்களோட பேசுவது நேரத்துக்கு நேரப்பாழ், நேரத்தை வீணடிக்கிற மாதிரி. அதனால் அதை பண்ண முடியும். இவர்கள் மகா அயோக்கியர்கள், ஸ்கம் அப்படின்லாம் இவர்களை பற்றி ஒரு பெரிய சான்றிதழ் கொடுத்துட்டு உக்கிரமாக அவர் தாக்க ஆரம்பிச்சிட்டார். இந்த தாக்குதல் தொடருது. நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் இந்த தாக்குதல்கள் முன்னாடி நடந்த தாக்குதல்களை காட்டிலும் 4-5 மடங்கு தீவிரமான தாக்குதல்கள் அப்படின்னு தகவல்கள் நமக்கு வருது. இவங்க அதுக்கு பதிலாக சவுதி தவிர ஏறக்குறைய மற்ற எல்லா நாடுகளையும், ஐக்கிய அரபு அமீரகங்கள் சவுதி தவிர மற்ற நாடுகளெல்லாம் தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குவைத், பாரேன், கத்தார், ஜோர்டன் எல்லாம் தாக்குறாங்க. கப்பல்களில் சவுதி கப்பலிலிருந்து ஐக்கிய அரபு அமீரகம் கப்பல் வரைக்கும் தாக்கிட்டாங்க. ஆனால் ஐக்கிய அரபு அமீரகங்கள் சவுதி அவங்க நாட்டில் தாக்குதல் நடத்தலை. முன்னாடி நடத்தினாங்க. 2 மாதமாக அந்த தாக்குதல்கள் நடக்கலை. ஏன் நடக்கலைன்னா ஒருவேளை பணம் கைமாறி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சில பேர் நம்புகிறாங்க. நானும் அதற்கு வாய்ப்பு இருக்கிறதா நினைக்கிறேன். ஸோ இதுதான் நடந்துகிட்ருக்கு. ஆனால் இந்த போர், இந்த மோதல்கள், இந்த ஒப்பந்தம் முடிஞ்சு போச்சுன்னு அவர் சொன்னாலும் கூட அவர் ஒரு வேகத்தில் எல்லாம் சொல்லுவார். சொல்லிவிட்டு இப்போ திருப்பி அந்த முற்றுகையை தொடங்குறேன்னு சொல்லிட்டாரு. நேற்றிலிருந்தோ இன்னையிலிருந்தோ அந்த முற்றுகை தொடங்கிடுச்சு, அமெரிக்க முற்றுகை. அந்த முற்றுகை ஈரானியர்களுக்கு மிகப்பெரிய துன்பத்தை தந்த ஒரு முற்றுகை. என்னென்னா, அவங்களால ஒரு பேரல் எண்ணெயை கூட அமெரிக்க முற்றுகை இருந்த பொழுது விற்க முடியலன்ட்டு ஒப்புதல் வாக்கு மூலம் முகமது பாகர் காலிபாஃப் அவர்களுடைய தலைமை பேச்சுவார்த்தையாளர் சமீப காலத்தில் கொடுத்தார். அதனால் 2 பேருக்குமே சங்கடமான ஒரு சூழல். அதனால் இந்த போர் தொடர்ந்து எவ்வளவு நாள் நடக்கும்னு எனக்கு தெரியல. 2 பேரும் இறங்கி வர வேண்டியிருக்கும். மத்தியஸ்தர்கள் அவங்கள இறக்கி கொண்டு வருவாங்க நிதானத்திற்கு நான் நினைக்கிறேன். சார், போருக்கு முன்னாடி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் ஒரு சர்வதேச கடல் வழிப்பாதை. இப்போவும் சர்வதேச அப்படியே தான் சொல்கிறாங்க. ஆனால் போருக்கு முன்னாடி இருந்த நிலைமை எப்படி மாறி இருக்கு அப்படின்னா, ஈரானுக்கு இந்த ஒரு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸை ஒரு ஆயுதமாக மாற்றுறதுக்கான வாய்ப்பை அமெரிக்கா கொடுத்துருக்குன்னு தான் சொல்கிறாங்க. இப்போ அந்த சர்வதேச கடல்வழி பாதையை ஈரான் தனதாக்கி கொள்றதுக்கு முயற்சிகள் பண்ணுறாங்க. அதனால தான் அவங்க டோல் போடுறது எல்லாமே முன்னாடி பார்த்தோம் நம்ம. அப்போது இந்த ஒரு மாற்றத்திற்கு காரணம் அமெரிக்கா தானே சார்? இப்போ முன்னாடி சர்வதேச கடல் வழியை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா இந்த ஒரு பொருளாதார சிக்கலே வந்திருக்காதுல்ல? இல்லையே. அதாவது நல்ல நியாயமான கேள்வி. ஆமாம், உங்கள் மேலோட்டமாக பதில் சொல்கிறதுனா ஆமாம், அமெரிக்கா தான் அதற்கு காரணம்னு சொல்லிடலாம். ஆனால் இதே நடந்துச்சு போன வருஷம் 12 நாள் தாக்குதல் நடந்துச்சு. அப்போ மூடலையே அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆமாம், அவ்வளவுதான். இதை 2 பேரும் அந்த விளையாட்டை விளையாடலான்ட்டு சொல்கிறாரு துணை அதிபர் வான்ஸ். நீங்கள் முடக்குனீங்கன்னா நீங்கள் மற்ற எல்லா கப்பல்களையும் முடக்குறீங்க, உங்கள் கப்பல்களையும் நாங்கள் முடக்கிடுறோம். அதனால் ஈரானியர்களும் இறங்கி வர வேண்டும், அமெரிக்கர்களும் இறங்கி வர வேண்டும். சார், இப்போ ஈரானோட தாக்குதலுக்கு காரணமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சமீபத்தில் அயத்தோலா அலி கமேனியோட இறுதி ஊர்வலம் நடைபெற்றது. அவர் பிப்ரவரியில் கொல்லப்பட்டார். இப்போ தான் இறுதி ஊர்வலம் நடந்தது. மோஜ்தபா கமேனி அவரோட மகன், இப்போது ஈரானுடைய அதிக உயர் தலைவர், அவர் கலந்துக்கிட்டதாக சொல்கிறாங்க.
ஆனால் ஒரு பக்கம் அவரோட ப்ரெசன்ஸ் அங்கே இல்லாட்டினாலும் அவரோட கருத்துக்கள், அவரோட எண்ணங்கள் எல்லாம் அங்கே பெருசாக பார்க்கப்பட்டது. மீண்டும் அமெரிக்கா வந்து பழி வாங்கணும், ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அங்கே வந்து கோஷங்கள் எழுப்பப்பட்டது. அதை தொடர்ந்து தான் இந்த வாட்டி வந்து ஈரான் இந்த தாக்குதல் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு எடுத்துக்கலாமா? அவங்களோட திட்டம் என்னவா இருக்குது? ஏன்னா அவங்களுக்கு அதிகமான பாதிப்புகள் வந்துருச்சு, நிறைய உயிரிழப்புகளை பார்த்துருக்காங்க. இன்னும் அந்த தாக்குதல் நடத்தணும், இன்னும் தாக்குதல் பண்ணுறது எல்லாமே வந்து அவங்களுக்கு இன்னும் ஒரு பெரிய சிக்கலை கொடுத்துருமா? இல்லை இந்த வாட்டி மீண்டும் வந்து அமெரிக்கா பின்வாங்க வாய்ப்பு இருக்குன்னு பார்க்குறீங்களா? இல்லை, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கிறதா நான் நினைக்கல. முஜ்தபா கமேனி அந்த நிகழ்வில் கலந்துக்கல. அவருடைய மற்ற 3 சகோதரர்கள் கலந்துக்கிட்டாங்க. அவர் வராததற்கு காரணம் அவர் வரக்கூடிய நிலையில் அவருடைய உடல்நிலை இல்லை அப்படின்னு தான் நான் அனுமானிக்கிறேன். ஓகே. அவர் படுத்த படுக்கையாக இருக்கார். அவருக்கு ஒரு கால் போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க, ஒரு கண் நிறைய பழுதாக இருக்குன்னு சொல்கிறாங்க, முகம் விகாரமாயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அவர் உயிரோடு இருக்கிறார். ஓகே. ஆனால் அவரால் வெளியில் முகம் காட்டக்கூடிய அளவிற்கு, எழுந்து நடமாடக்கூடிய அளவுக்கு அவர் இருக்கிறாரான்னு நமக்கு தெரியாது. இதெல்லாம் அனுமானம் தான், மேற்குலக நுண்ணறிவு தகவல்கள் நமக்கு தர்றது. அவங்க எதுவும் சொல்கிறது கிடையாது. அவர் இது வரைக்கும் அவருடைய குரல் கூட நம்ம கேட்கல. February 28க்கு பிறகு அவருடைய குரலை கூட நாம் கேட்கவில்லை. அவர் சொன்னதாக சொல்லி அந்த கருத்துக்களை தொலைக்காட்சியில் வாசிக்கிறார்கள், அவ்வளோதான். பழிக்கு பழி, ரத்தத்திற்கு ரத்தம், ஒரு கண்ணுக்கு மாறு கண் மாறு கை, இதெல்லாம் வந்து ஷியா இஸ்லாமினுடைய கலாச்சாரத்தில் ஒரு அங்கம். மன்னிப்பு ஒரு அங்கம், இந்த மாதிரி வஞ்சம் தீர்த்து கொள்வது ஒரு அங்கம். அவர்களுடைய தியாக மரபில் வஞ்சமும் ஒரு அத்தியாயம். இது புதுதாக வந்து அமெரிக்காவுக்கு மரணம்ன்ட்டோ பழி தீர்த்துக்கோன்ட்டோ அவங்க சொல்லலை. 47 ஆண்டுகளாக அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் மரணம் என்று அங்கு நடந்த பேரணிகளிலெல்லாம் நாளும் ஒலித்த முழக்கங்களை நாம் கேட்டோம். அதனால் இது ஒன்றும் புதுசு இல்லை. இது வந்து 47 ஆண்டுகளாக 2 பேர் வந்து ஒரு வன்மமான ஒரு பகையை வைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்து அதாவது ட்ரம்ப் வந்து பல விஷயங்களை யோசித்து இந்த தாக்குதலை தொடங்கியிருக்கணும். அவர் இஸ்ரேல் அவரை வந்து தவறான ஒரு பாதைக்கு வழி நடத்திட்டு போயிடுச்சு. அவரும் அந்த பாதையில் இறங்கிட்டார். இப்போ இந்த போரை எப்படி முடிக்கிறதுன்னு அவருக்கு தெரியல. சார், இப்போ சமீப காலமாகவே வந்து ட்ரம்ப் சொல்கிற ஒவ்வொரு கருத்துமே வந்து உலகம் முழுக்கவே பேசப்படுது. அது பொதுவாகவே அப்படி தான். ஆனால் இப்போ வந்து ரொம்ப பேசு பொருளாக மாறுது. உதாரணத்திற்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஈரான் வந்து என்னையும் இஸ்ரேல் பிரதமர் நெத்தனியாகவும் கொல்றதுக்காண்டி திட்டம் போட்டிருக்காங்க, அசாசினேட் பண்ண போகிறாங்க. அதுக்கு பதிலடி வந்து இப்போவே அமெரிக்கா வந்து ஆயிரக்கணக்கான ஏவுகளை வந்து ஈரான் நோக்கி ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அமெரிக்க அதிபர் மீது தாக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனடியாக பதில் தாக்குதல் வந்து ரொம்ப கொடூரமாக இருக்கும் அப்படின்ற ஒரு அச்சுறுத்தல், அப்படின்ற அச்சமளிக்கும் விதமாக கருத்தை பதிவு பண்ணுற, அதை வெளிப்படையிலே சொல்கிறார். எனக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லிட்டு வெளிப்படையிலே சொல்லும் போது எப்படிலாம் வந்து உலகளவில் இந்த பாதிப்புகள் ஏற்படும், எப்படிலாம் வந்து இதுக்கு கான்சிக்வன்சஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம இல்லை, முதல்ல அவர் சொல்கிறத நம்ம அறிவுபூர்வமாக பார்க்கணும். ஈரானியர்கள் அவரை கொண்டுட்டு என்ன சாதிப்பாங்க? அவங்க மேலும் பேரழிவை தான் தேடிக்குவாங்க. ஒரு அமெரிக்க அதிபரை யாராவது கொல்றாங்கன்னா அவர்கள் ஈரானின் மீது வெறுப்புணர்வு இல்லாதவர்கள் கூட, பொதுவாக இருக்கவர்கள் கூட அவங்க மேலே ஒரு வெறுப்புணர்வு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு நாட்டினுடைய தலைவர், அவரை நமக்கு பிடிக்காத இருக்கலாம், அவர் சர்ச்சைக்குரிய ஒரு தலைவராக இருக்கலாம், ஆனாலும் அவர் இறந்துட்டார்னா அவர் மேலே ஒரு அனுதாபம் வரும் கண்டிப்பாக. அந்த அனுதாபம் ஈரானுக்கு நல்லதில்லை. அதனால் அதை அவங்க பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கல. அதில் ஒரு பயனும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. அதனால் அது வந்து அறிவுபூர்வமானதாக தெரியவில்லை. இதுவும் இஸ்ரேலியர்கள் அவரை வழி நடத்துகிறார்கள். இஸ்ரேலியர்கள் சொல்கிறத அவர் நம்புகிறார். இஸ்ரேலுடைய நெத்தன்யாகுவை அவங்க கொல்லணும்னு நினைக்கிறதுல அது வந்து என்னால் நம்ப முடியுது. அங்கே அவரை கொண்டுட்டா என்ன நடந்துடும்? இதுக்கு மேலே என்ன வன்மம் இருக்க முடியும்? இஸ்ரேலியர்களுக்கு ஈரான் மீது இதற்கு மேலே என்ன பெரிய வன்மம் வந்துடும் அவரை கொண்டுட்டா? இப்போ அதிகபட்சம் உச்சபட்ச வன்மம் இருக்குது ஏற்கனவே. அதனால் அதை என்னால் நம்ப முடியுது. அமெரிக்க அதிபரை கொல்லணுன்ட்டு அவங்க நினைப்பாங்க, அது அவங்களால முடியும் அப்படின்லாம் நான் நினைக்கல. அதிபர் ட்ரம்ப் அவர் எல்லாத்தையும் மிக 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 மிகைப்படுத்தி சொல்லுபவர். அவர் சொல்கிறதுல ஒரு 90% நீங்கள் கழிச்சிடணும் இல்லையா? அதனால் இதையும் அப்படி தான் கழிச்சிடணும். அப்புறம் அவர் என்ன புதுசாக பெரிய தாக்குதல் நடத்த போகிறார்? நிறைய நடத்திட்டார். ஆமாம், நிறைய அழிவை ஏற்படுத்திட்டார், நிறைய சேதம் ஏற்படுத்திட்டார், நிறைய உயிர்கள் இந்த போரில் பலியாயிருக்கு. ஆமாம்.
அதனால் அவர் அவர் சொல்கிறதில்ல இதற்கு அவருக்கு பின்னாடி வருபவர்கள் நடைமுறைவாதிகளாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். துணை அதிபர் வேன்ஸ் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு ப்ரெக்மேட்டிக்கான ஒரு ஆள், நடைமுறைவாதின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் ஒரு அதிபர் இறந்துட்டார்னா அந்த இடத்துக்கு வர எல்லாருமே அந்த அதிபரனுடைய ஒரு படுகொலைன்னு வச்சுக்குவோம், அந்த படுகொலைக்கு மாற்றாக ஏதாவது செய்யணுன்ட்டு ஒரு நிர்பந்தத்தில் அவங்க இருப்பாங்க. அந்த இரட்டை கோபுர தாக்குதலுக்கு பிறகு ஜார்ஜ் புஷ் ஆப்கானிஸ்தானில் தாலிபான் மீது ஒசாமா பின் லாடனை அவர்கள் தஞ்சம் கொடுத்து வச்சுருக்காங்கன்றதுனால அவங்கள தாக்குனார். தாலிபான் அரசு விழுந்துச்சு, அவர்கள் ஓடி போனார்கள். அந்த நிர்பந்தம் அவருக்கு பின்னாடி வர ஒருத்தருக்கு எவ்வளவு நடைமுறைவாதியாக இருந்தாலும் அது ஏற்படலாம். அதனால் இதெல்லாம் ஈரானுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை உள்ளவர்கள் இதையெல்லாம் பண்ண மாட்டாங்க, இவங்க பண்ணுவாங்கன்ற எண்ணம் எனக்கு இல்லை. ஃபைன் சார். சார், ட்ரம்ப் இப்போது சமீபத்தில் பகிர்ந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அமெரிக்கா அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸில் பயணிக்கக்கூடிய அனைத்து கப்பல்கள் மீதும் சுங்க வரி விதிக்க போகிறோம் அப்படின்னு ட்ரம்ப் பகிர்ந்துக்கிறார். இதை தான் ஃபஸ்ட்டு முன்னாடி ஈரான் பண்ணாங்க. ஆனால் ஈரான் பண்ணதை அமெரிக்கா சட்ட விரோதம்னு சொன்னாங்க. இப்போ மீண்டும் அமெரிக்காவே இதை கையில் எடுத்து பண்ணும்போது ஒவ்வொரு டேங்கர்ஸுமே எங்களுக்கு ஒரு ஃபீயை பே பண்ணிட்டு தான் போகணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த பகுதியை முழுக்க நாங்கள் தான் பாதுகாக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த ஃபீஸ் எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய அரபு நாடுகள் எங்களுக்கு பே பண்ணணும்னு சொல்கிறார். இன்னொரு முக்கியமான கருத்து சார், அரபு நாடுகளுக்கு நாங்கள் வேணும், எங்களுக்கு அவங்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய நட்பு நாடுகளை ஒரே கருத்தில் உதறி தள்ளும் விதமாக ஒரு சர்ச்சைக்குரிய கருத்து பகிர்ந்துக்கிறார். இப்போ அந்த ரீஜியனில் இவரோட கருத்துக்கள் எப்படி அமெரிக்கா அந்த அரபு நாடுகளில் இருக்கிற நட்பை எப்படி மாற்ற வாய்ப்பு இருக்குன்னு பார்க்குறீங்க? இல்லை, அது மாறாது. இவர் எவ்வளவுதான் அதை சிதைக்கணும்னு நினச்சாலும் அவர் பேசுறது இப்போ நடந்துக்கிறது எல்லாம் அது எந்த உறவுகளை அவர் பேணி பாதுகாக்கிறார்? நேட்டோவோட உறவை பாதுகாக்கிறாரா, அல்லது பக்கத்தில் இருக்க கனடாவோட உறவை பாதுகாக்கிறாரா, மெக்சிகோவோட யாரோடவும் அவர் உறவுகளை பேணுபவர் அல்ல. அவர்கிட்ட நிச்சயம் எடுத்தோம் கவிழ்த்தோன்னு பேசுகிறவர். அதனால் எல்லாருக்கும் தொல்லை தான். எல்லோரும் வாய் மூடி மௌனியாக இருக்காங்க, அவர் எப்படா போவார்னு காத்துட்ருக்காங்க. இந்த 20% அவர் திரும்ப பெற்றுக்கொண்டார் நேற்று. அதுக்கு எழுந்த எதிர்ப்பை பார்த்துட்டு அதை பண்ண போகிறதில்லைன்ட்டார். அதாவது இதை ஈரான் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன அமெரிக்கர்கள் தான் இதை பண்ணணுன்ட்டு, அவங்கள இதை பண்ணணுன்ட்டு நினச்சி அவர் அதை சொன்னார். பாதுகாப்பு தரோம், அதுக்கு ஒரு விலை இருக்குது அப்படின்ட்டு. அது தப்பு. அது சர்வதேச சட்டத்தின் கீழ் அது மாதிரிலாம் பண்ண முடியாது. அவரும் பண்ண முடியாது, ஈரானியர்கள் பண்ண முடியாது. அது ஒரு இயற்கையாக அமைந்த ஒரு நீரிணை. அங்கே இந்த மாதிரி சுங்கமோ கட்டணமோ வரியோ எதுவும் வாங்க முடியாது. பனாமா கால்வாயில் வாங்குகிறாங்க, சுவேஸ் கால்வாயில் வாங்குகிறாங்க. ஏன்னா அது மனிதர்கள் வெட்டிய கால்வாய், அது இயற்கை கால்வாய் இல்லை. அந்த மாதிரி கிடையாது, இது யாரும் வாங்க முடியாது. வளைகுடா நாடுகள் இந்த 20% பதில் கோடிக்கணக்கான டாலர்களை அவர்கள் அமெரிக்காவில் முதலீடு செய்ய ஒப்புக்கொண்டார்கள் அப்படின்னு ட்ரம்ப் சொல்கிறார். எனக்கு அதில் பெரிய நம்பிக்கை இல்லை. ஆனாலும் அவர் முகத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக, முகம் கவிழாமல் இருக்கிறதுக்காக அவரே ஒரு யுக்தியை அவர்கள் ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க. இவர் இந்த 20% சொன்ன உடனே. அதனால் அதுதான் நிலைமை. அப்போ அந்த போர் என்பது வெறும் வணிக விளையாட்டு தானே சார்? இல்லை, வணிக விளையாட்டு. ஒருத்தர் அச்சுறுத்தி அங்கே இருக்கக்கூடிய முதலீடுகளை இல்லை, அப்படி ஆயிடுச்சு. இந்த போர்னுடைய இலக்கு அவங்க ஒரு அணுசக்தியாக மாறக்கூடாதுன்றது. இன்னைக்கு இந்த போர் திசை திரும்பி ஹோர்முஸ் நீரிணை சுதந்திரமாக போருக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதை அடையிறதுக்கே அமெரிக்கர்கள் போராடுற ஒரு நிலையை நம்ம பார்க்குறோம். அது வெந்தையிலும் வெந்தை. ஆனால் இதெல்லாம் கடந்து போயிடுவோன்னு தான் நான் நினைக்கிறேன். போயிட்டு பேச்சுவார்த்தைகளுக்கு, அதாவது அணுசக்தி, யுரேனியம் இருப்பு, இது தொடர்பான பேச்சுவார்த்தைகளுக்கு நம்ம போவோம். அந்த பேச்சுவார்த்தைகள் இதுவே இவ்வளவு சிரமமாக இருக்குன்னா அந்த பேச்சுவார்த்தைகள் எவ்வளவு நாள் ஆகும், அது எப்படி முடியும், எத்தனை முறை ரெண்டு பேரையும் தாக்கிக்குவாங்க, இதெல்லாம் என்னால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. அதுதான் சார், நீங்கள் சொன்னது போல் இந்த பேச்சுவார்த்தைன்னு வரும்போது தான் ட்ரம்ப் என்ன சொல்லிட்டாரு, இனிமேல் ஈரானோட பேசுறது வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்ட்டு. ஆனாலும் பேச்சுவார்த்தை தொடரலாம் சொல்லியிருக்காரு. இப்போ ட்ரம்ப்போட அணுகுமுறை எப்படி இருக்கும் ஈரானை பார்க்கும்போது? ஏன்னா அடுத்த கட்டமாக எப்படி பேச்சுவார்த்தை தொடங்க போகிறாங்க? இந்த 14 பாயிண்ட்ஸ் வர்றதுக்கே பாகிஸ்தான் ஒரு பக்கம், ஓமான் ஒரு பக்கம்லாம் பேச்சுவார்த்தை பண்ணி தான், மீடியேட் பண்ணி தான் வர வச்சாங்க. இப்போ மீண்டும் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை என்பது ட்ரம்ப் எப்படி இந்த ஈரானை அணுக போகிறார் இனிமேல் வரக்கூடிய காலங்களில்? இல்லை, ட்ரம்ப் மெர்க்குரி இருக்கு இல்லையா, மெர்க்குரி பாதரசம். அது வெப்பமாக இருக்குன்னா மேலே போகும், வெப்பம் குறைஞ்சா கீழே போகும். அதனால் அந்த மாதிரி நிதானம் இழந்து
ஒரு கொதிநிலையிலேயே எல்லா நேரமும் இருக்கிற ஆட்களை நம்ம வந்து மெர்க்கூரியல்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அவர் ஒரு மெர்க்கூரியல். அவர் உங்களை பாராட்டினார்னா ஒரேடியாக பாராட்டுவார், உங்களை வந்து தூத்துனார்னா கீழே போட்டு மிதித்து தள்ளிடுவார். அதனால் அதெல்லாம் பெருசாக நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. மத்தியஸ்தர்கள் மிகவும் பிரயாசப்பட்டு இவங்களை திருப்பி மீண்டும் பேச்சுவார்த்தை மேசைக்கு கொண்டு வருவார்கள் அப்படின்ட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது. சார், இன்னொரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, இஸ்ரேல் மீது என்ன வைக்கிறாங்கன்னா, அக்டோபர் மாதம் இஸ்ரேலில் தேர்தல் வரப்போகுது, மீண்டும் நேத்தன்யாகு வந்து பிரதமர் பதவிக்கு போட்டி போட போகிறார். யூஸ்வலாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எப்போல்லாம் இஸ்ரேல் உள்நாட்டு பிரச்சனை வருதோ, தேர்தல் வருதோ, அப்போல்லாம் நேத்தன்யாகு வந்து காசாவை தாக்குவார், தான் ஒரு தேசியவாதி அப்படின்ற ஒரு பிம்பத்தை வந்து ஏற்படுத்திக்குவார். அதனால் வந்து தொடர்ந்து தாக்குதலை தொடர்வாருன்னு சொல்கிறேன். இப்போ அக்டோபர் மாதம் தேர்தல் வர்றதுனால இன்னும் இஸ்ரேலோட நிர்பந்தத்தின் காரணமாக இஸ்ரேல் அதிகமான தாக்குதலை பண்ண வாய்ப்பு இருக்கா? இஸ்ரேலுக்கு உதவிய அமெரிக்காவும் இன்னும் தாக்குதலை வீரியப்படுத்த வாய்ப்பு இருக்கா? ஏன்னா அந்த 3 வார காலத்தில் இஸ்ரேல் தொடர்ந்து லெபனானை தாக்கிட்டு தான் இருந்தாங்க. பெருசாக அவங்க வந்து தாக்குதல் நிறுத்தின மாதிரி தெரியல. ஸோ இஸ்ரேலோட பார்ட் இதில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இல்லை, இஸ்ரேலியர்கள் அமெரிக்காவை மீறி பண்ணக்கூடிய வல்லமை நெத்தன்யாகு உட்பட இருக்கிறதா நான் நினைக்கல. லெபனானில் நடந்த மோதல்கள்லாம் ஓரளவுக்கு குறைஞ்சி வந்துருச்சு. பேச்சுவார்த்தைகள் லெபனிய அரசுக்கும் இஸ்ரேலிய அரசுக்கும் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. அமெரிக்கர்கள் ஏற்பாடு செய்த பேச்சுவார்த்தைகள். நேற்று ஆக்சியோஸ் செய்தித்தளம் சொல்லுது, இந்த மாதிரி அதிபர் ட்ரம்ப் வந்து நெத்தன்யாகு கிட்ட நீங்கள் சிரியாவில் இருந்தோம் லெபனானில் இருந்தோம் நீங்கள் திரும்ப வந்துடணும், படைகளை திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னதாக ஒரு தகவலை ஆக்சியோஸ் செய்தித்தளம் இது வரைக்கும் சொல்லிட்டு வர செய்திகளில் பெரும்பாலானவை உண்மையாக மாறிக்கொண்டிருக்கு. அந்த செய்தித்தளத்தோடு அவர் தனியாக பேட்டியெல்லாம் வேற தரார். அதனால் அதற்கு வாய்ப்பு இருப்பதாக நான் எண்ணுகிறேன். அவர்கள் வந்து அடக்கித்தான் வாசிப்பார்கள், அவர் சொல்கிறத கேட்டு தான் நடக்கணும். அவர்களோடு சேர்ந்தெல்லாம் அவர் தாக்க மாட்டார், அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமேல் வந்து அமெரிக்க தாக்குதல்கள் தனியாக உக்கிரமாக இருக்கும். அமெரிக்க தாக்குதல்கள் முடிவுக்கே வரக்கூடாதுன்னு நினைக்கிறவர் தான் நெத்தன்யாகு. அவருக்கு இந்த போர் முடியவே கூடாது, அப்படிப்பட்டவர் தான். அப்படி இருக்காது. நெத்தன்யாகுவை கடந்து இஸ்ரேலை கடந்து ஒரு வெற்றியை காட்ட வேண்டிய ஒரு அவசியத்தில் ட்ரம்ப் இருக்கிறார். அவர் ஒரு வரலாற்று நாயகனாக தன்னை வடிவமைத்து கொள்ளுகிறார். அதனால் இதில் நெத்தன்யாகுவை கீழே தூக்கி போடணும்னா போட்டுருவார், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சார், இப்போ ஈரானியர்களோட ஒற்றுமையை பற்றி பேசும்போது சார், போருக்கு முன்னாடி வந்து ஈரானில் ஒரு உள்நாட்டு வன்முறை வெடித்தது. ஆயிரக்கணக்கான பேர் ஈரானோட அந்த இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்ட்ஸால் கொல்லப்பட்டதெல்லாம் பார்த்தோம். ட்ரம்ப் வந்து அந்த மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தினார், அமெரிக்கா வந்து உதவி வந்துட்டு இருக்கு உங்களுக்குன்ற மாதிரி நம்பிக்கை ஏற்படுத்தினதெல்லாம் பார்த்தோம் நம்ம. இப்போ இந்த தாக்குதலுக்கு அப்புறம் ஈரானியர்கள் இன்னும் ஒற்றுமையாயிட்டாங்களோ? ஈரானோட ஒற்றுமையை வந்து ட்ரம்ப்பால் சிதைக்க முடியலையோ? ஏன்னா கமேனியோட இறப்பு ஆகட்டும், மீண்டும் வந்து நம்ம வந்து ஒன்றா சேர்ந்து நம்ம தலைவரோட இது வந்து நம்ம பகை தீர்த்துக்கணும் அப்படின்னு எல்லாம் சேர்ந்து கோஷம் எழுப்புறதாகட்டும், எல்லாம் பார்க்கும்போது என்ன சார் தெரியுது உங்களுக்கு? என்ன தெரியுதுன்னா, துயரத்தை கொண்டாடுபவர்கள் ஈரானியர்கள் அப்படின்றது இன்னும் ஒரு முறை தெளிவாக தெரியுது. மீண்டும் வந்துடுவாங்க அப்படின்றது இல்லை. அவங்க வந்து நீங்களும் நானெல்லாம் துயரத்தை கொண்டாட மாட்டோம், நம்ம இன்பத்தை தான் கொண்டாடுவோம், ஒரு கல்யாணத்தை தான் கொண்டாடுவோம், சாவை கொண்டாடுவோமா? அவர்கள் கொண்டாடுபவர்கள். தியாகத்தையும் துன்பத்தையும் இழப்பையும் அவர்கள் பெரிதாக பூஜிப்பவர்கள். அது அவங்களுடைய மத நம்பிக்கைகளுடைய ஒரு பங்கு. அதனால் அப்புறம் பொதுவாக உங்களுக்கு பிடிக்காத ஒருவர் இறந்துட்டா கூட அவர் மேலே ஒரு அனுதாபம் வரும் இல்லையா? இறந்தவர்களை பற்றி தப்பாக பேசக்கூடாதுன்ட்டு நம்ம ஒரு எழுதப்படாத ஒரு நாகரீக பண்பு ஏன் நம்மக்கிட்ட இருக்குது? தேவையில்லை, அவங்க முடிஞ்சு போயிட்டாங்க. அது நம்ம அவங்களுக்கு காட்டுற சலுகை இல்லையா? அந்த மாதிரி இந்த கூட்டத்தை வச்செல்லாம் முடிவு பண்ண முடியாது அவர்கள் ஒன்றாகி விட்டார்கள்ன்ட்டு. நமக்கு உண்மை நிலவரம் என்னன்னு தெரியாது. அங்கே பல பேர் அதிருப்தியில் இருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் அங்கே 2016 நம்ம போனேன், அதனால் நான் 10 வருஷம் ஆயிடுச்சு அங்கே போய். அப்போவே நிறைய அதிருப்தி இருந்துச்சு, அதை நான் பார்த்தேன். இஸ்ஃபஹானில் நான் 3 நாள் இருந்தேன், பார்த்தேன். அங்கே பேசும்பொழுதெல்லாம் அவர்கள் எல்லா நாடுகள் மாதிரி சுதந்திரமாக வெளிநாடுகள் போய் படிக்கிறது, அங்கே இருக்க பிள்ளைகள் அவங்க பல பொருளாதார தடைகளின் கீழ் இருக்கிறார்கள். அவர்களை சுற்றி வந்து நேச நாடுகள்னால் ஒரு 2-3 நாடுகளை தான் சொல்ல முடியும். ஒரு நாடு உங்களுக்கு சீனா, இன்னொரு நாடு ரஷ்யா, முன்னாடி சிரியா. இந்த மாதிரி ஒரு கையில் எண்ணிடலாம் அவங்களுடைய நேச நாடுகள். இன்றைக்கும் அப்படி தான் இருக்காங்க. இது என்ன வாழ்க்கை? அதனால் எனக்கு தெரிஞ்சு இதை வச்சு ஒரு முடிவுக்கு வர முடியாது. சார், ஒரு ஓய்வு பெற்ற அதிகாரியாக உங்கள்ட்ட ஐநா அதிகாரிங்க உங்கள்கிட்ட கேட்குறேன்.
இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் பிரச்சனையை ஐநா வந்து இன்டர்வீன் பண்ணி ஒரு அமைதி ஏற்படுத்த முடியும்னு பார்க்குறீங்களா? என்னென்ன மாதிரி ரோல்ஸை வந்து ஐநா அங்கே ப்ளே பண்ணலாம்? ஐநாவால் எதுவும் பண்ண முடியாது. ஐநாவினுடைய துணை அமைப்பான இன்டர்நேஷ்னல் மேரிடைம் ஆர்கனைசேஷன் அது இப்போ அது தன்னுடைய கடமையை செஞ்சிட்ருக்கு. அங்கே இந்த முற்றுகையின் போதும் நீரிணை மூடப்பட்ட போதும் 12,000 கடல் கப்பல் ஊழியர்கள் அங்கே மாட்டிக்கிட்டாங்க. அந்த 12,000 பேரை பாதுகாப்பாக அந்த இடத்துலேருந்து மீட்டு கொண்டு வர வேலையை இன்டர்நேஷ்னல் மேரிடைம் ஆர்கனைசேஷன் சர்வதேச கடல்சார் கழகம் செஞ்சிட்ருக்கு மற்ற நாடுகளுடைய உதவியோடு. 6,000 பேரை வெளியே கொண்டு வந்துருச்சு. இன்னும் 6,000 பேர் இருக்காங்க. அவ்வளவுதான் செய்ய முடியும். ஒரு புண்ணுக்கு பேண்டேட் தான் போடக்கூடிய வேலையை செய்யும். ஏன்னா ஐநாவை விட பலம் பொருந்திய வலிமை மிக்கவர்கள் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அவங்க சார்பாக மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கு ஒரு நாடு 2 நாடு இல்லை, பாகிஸ்தான் மட்டும் இல்லை, கத்தார், துருக்கி, அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன ஓமான், எகிப்து, 5 நாடுகள் நமக்கு தெரியாத சீனா பின்னாடி இருந்து அது வந்து அவங்கள ஒரு ஒப்பந்தத்துக்கு வாங்க, சமரசத்துக்கு வாங்கன்னு தள்ளுது. இப்படி அதனால் நிறைய நாடுகள் இருக்காங்க. இதில் ஐநா வந்து இந்த நாடுகளெல்லாம் சேர்ந்த ஒரு அமைப்பு. இந்த நாடுகள் ஐநாவுக்கு வெளியில் செயல்பட தொடங்கிட்டாங்க. அதனால் ஐநா வந்து ஒரு கையறு நிலையில் இருக்குது. ஏதாவது ஒரு மனிதாபிமான அடிப்படையில் அதை வந்து ஈடுபடுத்தலாம். நாளைக்கு ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம் வருதுன்னு வச்சுக்குவோம் நிரந்தரமாக. அப்போ ஐநாவினுடைய அந்த அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி, இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி, IAEA, சர்வதேச அணு முகவம் வியனாவில் இருக்கிறது, அதை வந்து மேற்பார்வையிடுவதற்கும் பார்வை செய்வதற்கும் அதை ஒழுங்குபடுத்துவதற்கும் அவர்களை கொண்டு வருவாங்க. இப்போதைக்கு ஒரு தீர்வுக்கு ஹோர்முஸ் நீரிணை தொடர்பாகவோ அல்லது வந்து அதை விட பெரிய அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கோ ஐநாவுக்கு இடம் இருப்பதாக நான் எண்ணவில்லை. சார், பெரிய ஒரு கேள்வி சார். அடுத்த கட்டம் இது எப்படி போகும்? இந்த தாக்குதல் வந்து நீங்கள் முன்னாடியே சொன்னது போல் இந்த போருக்கு வந்து இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர்றதற்கு தலைவர்கள் தடுமாறுறாங்க, அப்படி தான் தெரியுது. ஸோ இது வந்து நடைமுறை சிக்கல்கள் என்ன, எப்படி வந்து இதை வந்து நிரந்தர அமைதியை எப்படி ஏற்படுத்த முடியும் அந்த பகுதிகளில்? அது முதல்ல பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடரணும். அதுக்கு வந்து பாகிஸ்தானிகளும் மற்றவர்களும் முழு மூச்சாக இறங்கி வேலை பார்த்துட்ருக்காங்க. அவங்க நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்திலேயே பாகிஸ்தானிகளும் மற்றவர்களும் 2 தரப்புலேயும் ஆங்கிலத்தில் ஒர்க்கிங் தே ஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, தொலைபேசி அழைப்புகள், வீடியோ அழைப்புகள், இப்படி 2 தரப்பையும் வந்து இறங்கி வர்றதுக்கு அவர்கள் முயற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க. அது பலன் தரும்னு நினைக்கிறேன். இந்த மோதல்கள் எல்லாம் இன்னும் கொஞ்ச நாளில் குறைஞ்சிரும், திருப்பி பேச்சுவார்த்தைகள் தொடங்கும்ன்றது தான் என்னுடைய எண்ணம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுக்கே வந்து இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்குன்னா, இன்னும் அவர்கள்கிட்ட இருக்க யுரேனியம் பற்றி பேசுகிறது, அவர்கள் வந்து அவர்களுடைய அணு வேட்கையை முழுவதுமாக விட்டு கொடுப்பது, இதெல்லாம் வந்து எப்படி அவங்க தீர்க்க போகிறாங்க? எவ்வளோ நாள் ஆக போகுது? 60 நாளில் 1 மாதம் ஏறக்குறைய போயிடுச்சு. இன்னும் ஒரு 30 நாள் தான் இருக்குது. 30 நாட்குள்ளே ஈரானியர்கள் பேசி, அவர்கள் சாதாரண நாட்கள்லாம் இல்லை, அவங்க வேகமாலாம் எதையும் கொடுத்துட மாட்டாங்க. ஒபாமாவோடவே 20 மாதம் பேசினாங்க. அதனால் இவர் வேகத்துக்கு இவர் இன்னும் 2.5 வருஷம் இருக்கு இவருக்கு. இந்த 2.5 வருஷத்துக்குள்ளரையும் இவர்களை ஒரு வழிக்கு கொண்டு வந்துடணும், ஒரு ஒப்பந்தத்தை காட்டணுன்ற கட்டாயம் அவருக்கு இருக்குது. அதனால் அவர் துரிதப்படுத்துவார். அவங்க எவ்வளோ முடியுமோ அவரை அலக்கழித்து, அவரை வந்து துன்பப்படுத்தி, அவரை வந்து தவிக்க விட்டு எவ்வளவு குறைவாக தர முடியுமோ அவ்வளோ குறைவாக தருவாங்க. இது வந்து வார் ஆஃப் அட்ரிஷன். நீங்கள் முதல்ல கண்ணை சிமிட்டுறீங்களா, நான் கண்ணை சிமிட்டுறேனான்றது தான் வார் ஆஃப் அட்ரிஷனுக்கு தேய்வன்ட்டு. உங்களை வந்து நான் களப்படைய செய்து, இது 2 பேரில் யார் முதல்ல களைப்படைய போகிறா, இதுதான். ஈரானியர்கள் களைப்பை அடையாதவர்கள், அது அப்படி தான் வரலாறு நமக்கு சொல்லுது. அதனால் அவர் இறங்கி வருவாருன்னு தோணுது எனக்கு. ரைட் சார், பொறுத்து பார்க்கலாம் சார். அந்த பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை அப்புறம் நிரந்தர அமைதியை திரும்பணும் அப்படின்ற நம்பிக்கையோடு அந்த பேட்டியை முடிக்கிறேன் சார். ரொம்ப நன்றி சார், நேரத்தும் கருத்துக்களுக்கும். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு?
இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.